கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த நாளிலே தேவனை ஆராதனை செய்யும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திருச்சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அக்டோபர் மாதம் என்று சொன்ன மாத்திரத்திலே நம் அனைவருக்கும் வருவது பெரிய ஏமாற்றம். அதை குறித்து ஆண்டவருடைய வேதத்தில் நாம் என்ன சத்தியத்தை படித்துக் கொள்ளலாம் என்பதை ஜெபத்தோடு கூட நாம் ஆராய்ந்து படிக்கலாம். வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவரிடத்திலே விடியற் காலத்து வெளிச்சமில்லை என்று ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சத்தியத்தை தியானிக்கும் முன்னதாக கண்களை மூடி ஜெபித்து நாம் தியானத்துக்குள்ளாக போகலாம். ஜெபம் பண்ணுவோம். எல்லா நாள் லீவுகளுக்கும் ஊற்றும் காரணகர்த்தருமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் உலக உல்லாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எங்களையும் உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த ஆலய பிரகாரத்திலே பிரவேசித்து மரியாளை போன்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தின் சத்தியங்களை தியானிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலும் வேதத்தை திறந்து தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறான்னு சொன்ன வாக்கு இருக்கணுங்க. ஆவியானவர் பேசும்போதே நாங்கள் கேட்டு அந்த சத்தியங்களை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகை நாளிலே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று நீர் சொல்லு நாளிலே நாங்கள் அனைவரும் சத்தியத்தை கை கொண்டவர்களாக பரலோக வாசலிலே பிரவேசித்து எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாக வாழுகிற பாக்கியம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்து அதன் அடிப்படையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே தியானம் செய்யலாம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாள் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே படிக்க முடியும்.
அந்நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கிணங்க அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடின போது ஆண்டவர் அதற்கும் அங்கே நாட்களை சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் புத்தகத்திலே 23வது அதிகாரம் 6, 7 வாக்கியங்களை வாசிக்கும் போது அவர்கள் ஆசரித்த முக்கியமான ஒரு பண்டிகையை குறித்து அங்கே பேசுகிறார். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதாவது இது முதலாவதாக அவர்கள் ஆசரித்த பஸ்கா பண்டிகை. அந்த நாளிலே தானே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக கானானுக்கு பயணம் செய்தார்கள் என்பதை அவர்கள் நினைவு கூறும்படியாக அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, 27, 28 வாக்கியங்களை வாசிக்கலாம் அதே அதிகாரத்திலே, அதே புத்தகத்திலே. அங்கே 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு விசேஷித்த ஆராதனையை செய்யும்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கட்டளையிடுகிறார். பாவ நிவர்த்தி செய்யும் நாள். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பாவ நிவாரண நாள். ஆங்கிலத்திலே சொல்லும் போது the day of atonement. முதலாவதாக நாம் வாசித்தது பஸ்கா. அந்த பஸ்காடு அடிக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால், அவர்களுக்கு அடிமைத்தனத்தின் விடுதலையை கொடுப்பதற்கான, அந்த இரத்தத்தின் விடுதலை, இரத்தத்தின் மூலமாக விடுதலை பெற்றது என்பதற்கான அடையாளம். அதே விதமாக நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் மீட்பு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் காட். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாவ நிவாரண நாள். இதை குறித்து தான் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசித்தோம். வாசிக்கலாம் மறுபடியும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். அவனை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுதினமும் பலி செலுத்தினார்கள். அனுதின பலி செலுத்தி அதனுடைய இரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒருமுறை பாவ நிவாரண நாளிலே ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியனால் கொண்டு போய் அங்கே கிருபாசனத்திற்கு முன்பாக அங்கே தெளிக்கப்படும். அப்பொழுது இந்த ஒரு வருட காலமாக சேகரிக்கப்பட்டிருந்த அல்லது அங்கே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றதனுடைய அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருந்த அனைத்து பாவங்களும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவ நிவர்த்தி நாள். தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னால், 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த சத்தியத்தை, இந்த தரிசனத்தை தானியேல் பார்த்த பொழுது அவர் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின போது அவர் இந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து சில காலம் வியாதிப்பட்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
8ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே நீங்கள் வாசித்தால் வரும். அதற்கு பிறகு 9ஆம் அதிகாரத்திலே அவர் உபவாசித்து பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த போது நடைபெறுகிற சம்பவம் என்ன என்று சொன்னால் 9ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி, தானியேலே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள், தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுதும் புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை குறித்து தேவதூதன் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆகையினாலே உனக்கு அறிவை உணர்த்தும்படியாக நான் புறப்பட்டு வந்தேன். ஏன் தேவதூதன் அங்கே வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், அவர் பார்த்த தரிசனத்திலே பால்கடிக்கும் அருவருப்பை குறித்து சொல்லி சத்தியம் தரையிலே தள்ளப்படும் என்ற அந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது எவ்வளவு காலம் செல்லும் ஆண்டவரே என்று கேட்டபோது 2300 ராப்பகல் வரைக்கும் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னார். இதை குறித்து அவருக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. ஆண்டவரிடத்திலே உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார், பாவ அறிக்கை செய்கிறார். தேவதூதன் வந்து அவருக்கு பதில் சொல்லுகிறான். என்ன பதில் சொல்லுகிறான் என்று சொன்னால், அங்கே 24வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கும் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தை முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய தீர்க்க தரிசன புத்தகங்களிலே நாம் நாட்களை குறித்து படிக்கும் போது இங்கே 2300 ராப்பகல் என்று இங்கே சொல்லுகிறார். ராப்பகல் என்று சொன்னால் ஒரு நாள், இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள், அதான் ராப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அந்த சிருஷ்டிப்பின் வரலாறை நாம் படிக்கும் போது சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்ல படிப்போம். இரவுக்கு ஆரம்பம் சாயங்காலம், பகலுக்கு ஆரம்பம் விடியற்காலம். ஆகையினால ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுதான் ஆண்டவருடைய நமக்கு நியமித்திருக்கிற நாள் கணக்கு. ராப்பகல் ஒரு நாள் அப்படி என்று சொல்லும் பொழுது இங்கே 2300 ராப்பகல், 2300 நாள். ஆனால் தீர்க்க தரிசன கணக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் நீ வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதாவின் வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்படியானால் இந்த 2300 ராப்பகல் என்பது 2300 வருஷம். அன்பானவர்களே, இங்க என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசன சத்தியங்கள் மிகவும் முக்கியமானவைகள்.
ஏன் என்று ஒரு வேளை நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி எல்லாம் நாம் படிக்கணுமா என்று நீங்க கேட்கலாம். அதற்கு இங்கே தானியேலுடைய புத்தகத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த 8ஆம் அதிகாரத்திலே 8:14 படித்தோம் அல்லவா? இந்த சத்தியத்தை குறித்து நாம் ஏன் அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 8ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வாக்கியத்தை பாருங்க. இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு அறிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்குரியது. இந்த சத்தியத்தை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, முடிவு காலத்துக்குரியது. முடிவு காலம் எப்பொழுது என்று நீங்கள் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், ஆண்டுடைய வேதத்திலே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இங்கே முடிவு காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே இன்னொரு வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே 11ஆம் வாக்கியத்தை வாசிக்க பார்க்கலாம். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அது அன்றாட பலியை நீக்கிற்று. அது அதனுடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசுகிறவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடுப்பை குறித்தும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் ஏனையும் சேனையும் ஒப்புக் கொடுக்கப்படும் குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும். அப்பதான் சொல்றாரு 2300 ராப்பகல் வரைக்கும் இருக்கும். அத்தனை காலமும் அங்கே இந்த 2300 ராப்பகல் என்பது 2300 வருஷம். இந்த 2300 வருஷம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று ஒரு கணக்கு பார்க்க வேண்டும். அது நாம் தான் இங்கு வேதத்தை தான் வாசிக்க வேண்டும். இப்படி தானியேல் இதை குறித்து பாரத்தோடு கண்ணீரோடு பாவரிக்கை செய்து உபவாசித்து ஜெபித்த போது தேவதூதன் வந்து என்ன செய்தார்? அவருக்கு சொன்னார் அல்லவா? இவ மறுபடியுமாக அங்கே 9ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வாக்கியத்தை பார்க்கலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், நல்லா கவனிங்க, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதி வருவிப்பதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி ஒப்பு கொடுக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சில நிகழ்வுகள் சம்பவிக்க இருக்கிறது. அவைகள் ஆரம்பிக்கும் போது என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமிக்கிறார். இது எப்பொழுது? எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன் 457 அர்த்தசஸ்தா எனப்பட்ட மேதிய பெர்சிய ராஜா ஒருவன் எருசலேம் ஆலயம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளையை கொடுத்தான். அதைத்தான் நீங்களும் நானும் எஸ்ரா நெகேமியா புத்தகங்களிலே வாசிக்க முடியும். ஏன் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் மன்னன் பாபிலோனை சிறையாக அங்கே பிடிக்க வரும் பொழுது அங்கே எருசலேம் ஆலயத்தை இடித்து தீக்கிரையாக்கி எல்லாம் அங்கிருந்த பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்பொழுது ஜனங்களும் தானியேலை போன்ற நல்ல வாலிபர்கள் எல்லாம் அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். அதில் நெகேமியா எஸ்ராவும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எருசலேம் பாழாய் கிடந்ததை குறித்து அவர்கள் வேதனைப்பட்டு அங்கே உபவாசித்து ஜெபித்து
ராஜாவினிடத்தில் உத்தரவு கேட்ட பொழுது உத்தரவு கொடுக்கப்பட்டது, போய் மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார்கள். அப்பொழுது அந்த கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது என்றால் கிறிஸ்துவுக்கு முன் 457 அந்த கட்டளை வெளிப்பட்டது. அதிலிருந்து 70 வாரம் 70 வாரம் என்று சொல்லும் போது ஒரு வாரத்திற்கு 7 நாள், 7 வாரத்திற்கு 70 வாரத்திற்கு 490 நாள், 90 வருஷம். இந்த 490 வருஷத்துக்கு அந்த காலக்கணக்கில் அங்கே எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார், பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் என்று சொல்லுகிறார். பிரபுவாகிய மேசியா என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே வந்து அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவர்தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அங்கே அறிக்கையிடுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. கிறிஸ்துவுக்கு முன் 457 ஆண்டு ஆரம்பித்த இந்த கணக்கு 490 வருஷம் முடியும் போது 27 ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்கு பிறகு. அதற்கு பிறகு ஒரு வாரம், அதை பாருங்கள், இப்பொழுது வாசிக்கலாம். அங்கே தானியேல் 9ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். 9ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை பாருங்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 25 மாசத்துக்கு கொள்வோம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பதற்கு கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு ஆகி மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அதில் வீதிகளும் அலங்கங்களும் எடுப்பித்து கட்டப்படும். முதலாவதாக 70 வாரம் சொன்னார். அந்த 70 வாரத்திலே 7 வாரமும் 62 வாரமும், அப்ப எத்தனை வாரம் ஆயிற்று? 69 வாரம் ஆயிற்று. மீதம் இருக்கிறது எவ்வளவு? ஒரு வாரம். ஒரு வாரம் என்பது எவ்வளவு? 7 நாள். தீர்க்க தரிசன கணக்குப்படி 7 வருஷம். அப்படியானால் மேசியா வரும் மட்டும், மேசியா எப்பொழுது வந்தார் என்று சொன்னால் இந்த கணக்குப்படி கிறிஸ்துவுக்கு பிறகு 27. அதைத்தான் சொல்லுகிறார், அந்த வாரம் பாதி சென்ற போது. அப்போ 7 நாள் 7 வருஷம். அந்த 7 வருஷத்திலே 3 வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது ஏறக்குறைய 30 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே நீங்கள் வாசித்தீர்கள், 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம் என்று நினைக்கிறேன். வாசித்தீர்கள் சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது ஏறக்குறைய 30 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் பாதி சென்ற போது வாசிங்க. இப்போ அங்கே 26ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களை அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். ஓகே, முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு? எத்தனை வருடங்கள்? 33 வருடங்கள். 30 வயதிலே ஞானஸ்நானம், 3 வருடம் ஊழியம். அந்த வாரம் பாதி சென்ற போது ஆண்டவராகிய கிறிஸ்து சங்கரிக்கப்படுகிறார். சிலுவையிலே உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கிறார். அதற்கு பிறகு 3 வருடம். அந்த 3 வருடத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளப்படுகிறார். அப்பொழுது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகிறது. இப்பொழுது எவ்வளவு? 2300 வருஷத்திலே எவ்வளவு வருஷம் போயிருச்சு? 490 வருஷம் முடிந்து விட்டது. மீதம் உள்ளது எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் 1810 வருஷம்.
1844 ராப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதவா, அதிலே 1810 மீதம் உள்ளது. அதை நீங்க கூட்டினா 1844. 1844 ஆண்டிலே நடந்த சம்பவம் என்ன? இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். அங்கே தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேலாகிய நீயும் என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அப்படியானால் இங்கே தானியேலுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எந்த இது போட்டணும்? 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் முத்திரை போட சொல்றாரு. அதான் கடைசி காலத்துக்கு உரியது. அதற்கு முன்னாலே உள்ள காரியங்கள் எல்லாம் சரித்திரம். 2ஆம் அதிகாரம் தானியேல் 2 படிக்கும் போது அங்கே 4 ராஜ்யங்கள், இந்த உலகங்களை நாம் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்கே 4 மிருகங்களை படிக்கிறோம். அவைகள் எல்லாம் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் குறிக்கிறது. தீர்க்க தரிசனமாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காலம் எவ்வளவு என்று சொன்னால், அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காலம் 2300 வருஷம். இந்த 2300 வருஷமும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையிலே மேசியா வருகிறார், சங்கரிக்கப்படுகிறார். அது எப்பொழுது முடிகிறது என்று சொன்னால் 1844. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது இங்கே நாம் படித்தோம், அறிவு பெருகி போகும். என்ன அறிவு பெருகும்? டெக்னாலஜி நாலேஜ் அல்ல. இந்த உலகத்திலே கண்டுபிடித்திருக்காங்களோ பல ஏவுகணைகள், விமானங்கள், காரியங்கள் எல்லாம், அவைகளை குறித்து பேசல். வேதத்தின் அறிவு பெருகி போகும். வேதத்தின் அறிவு பெருகினதினாலே அவர்கள் வேதத்தை ஆராய்கிறார்கள். வேதத்தை ஆராயும் போதுதான் 1260 நாள் அங்கே சத்தியங்கள் எல்லாம் தள்ளப்பட்டதல்லவா, வருஷங்கள். அந்த வருஷம் எப்பொழுது முடிகிறது? 1798. 1798ஆம் வருஷம் கிறிஸ்துவுக்கு பிறகு, அதுதான் கடைசி காலத்தின் ஆரம்பம். அதற்கு பிறகு சத்தியம் வெளிப்படுகிறது. மக்கள் கையிலே வேத புத்தகம் கிடைக்கிறது. வேதத்தை ஆராய்கிறார்கள். வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது அவர்களுக்கு என்ன வெளிப்படுகிறது சொன்னால், அங்கே பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா என்று சொல்லி ஆராய்ந்து படித்த போது அங்கே ஒரு மனிதன் இங்கே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். வில்லியம் மில்லர் என்ன பிரசங்கித்தார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த உலகத்துக்கு வருகிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அக்கினியால் அழைத்து அதை சுத்தப்படுத்த போகிறார் என்று அவர் எண்ணி பிரசங்கித்தார். ஆனால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தேதியும் குறித்தார். முதலாவதாக 1843 மார்ச்சிலே அது தவறு என்று நினைத்துக் கொண்டு, அடுத்ததாக 1844 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவராகிய கிறிஸ்து வருவார் என்று பிரசங்கித்தார். அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுடைய வருகை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டார்கள். அந்த சபை சரித்திரத்தை படிக்கும் போது அந்த வில்லியம் மில்லருடைய அந்த அவரை பின்பற்றினவர்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்வேன்னா, மில்லரைட் மூமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. மில்லரைட் மூமெண்ட், மில்லர் இயக்கம். அப்படிப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், 10,000 கணக்கானவர்கள் கூடி ஆண்டவர் வரப்போகிறார் என்று அங்கே காத்துக் கொண்டிருந்தார்கள்.
1844 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் இந்த 2300 வருஷம் எப்பொழுது முடிகிறது? 1844ஆம் ஆண்டு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்படி என்று அங்கே தீர்க்க தரிசன கணக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை கணக்கிட்டு அவர்கள் என்ன தீர்மானம் பண்ணினார்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தை அழித்து அக்கினி சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அந்த வசனம் அவர்களை தொட்டதினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறையாக வந்து இந்த உலகத்தை அழித்து அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்ய போகிறார்? ஸ்தாபிக்க போகிறார் என்று வில்லியம் மில்லர் பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய வருகைக்காக என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். ஆனால் வரவில்லை. பெரிய ஏமாற்றம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் நடந்தது? ஆண்டவர் வேதத்திலே எதையும் சொல்லாமல் என்ன செய்கிறதில்லைன்னு சொல்லியிருக்கார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அப்படியானால் அவர் எங்கே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பொதுவாக நீங்களும் நானும் தீர்க்க தரிசன சத்தியங்களை படிக்கும் போது, தானியேல் தீர்க்க தரிசன சத்தியத்தை படிப்பதோடு அங்கே வெளிப்படுத்தல் சத்தியத்தையும் படிக்கும் பொழுது அங்கே தீர்க்க தரிசன கணக்குகளை நாம் நன்றாக, சத்தியங்களை நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதனால இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நான் வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் முதலாம் வாக்கியத்தை வாசிங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பம் போலவும் இருந்தது. நல்லா கவனிக்கணும். திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. அவனுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்திருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு தேவதூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய தோற்றத்தை குறித்து சொல்லும் போது அவருடைய பின்னால வானவில் இருந்துச்சு, அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் கையில் என்ன இருந்துச்சு? தானியேல் புத்தகம் என்ன எப்படி இருந்துச்சு? மூடி இருந்துச்சு. எது வரைக்கும் மூட சொன்னாரு? முடிவு காலம் மட்டும். முடிவு காலம் மட்டும். இப்ப முடிவு காலம் கடந்தாச்சு. எப்போ? 1798 முடிவு காலத்தினுடைய காரியங்கள் ஆரம்பமாகிறது. ஆகினாலே இங்கே அப்பொழுது யோவான் எழுதி வைக்கிறார் அவருடைய தரிசனம், அவர் ஆண்டவர் காட்டின தரிசனத்திலிருந்து. என்ன இந்த தேவதூதன் கையில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கு? ஒரு திறந்த புத்தகம் இருக்கிறது. இந்த திறந்த புத்தகத்தை அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ அவர் என்ன செய்ய சொல்றாரு பாருங்க. இப்பொழுது 9ஆம் 10ஆம் வாக்கியங்களுக்கு போலாம். நீங்கள் மீதமுள்ள காரியங்களை பின்னாலே படித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் குறிப்பிட்ட காரியம் வசனங்களை மட்டும் படித்துக் கொள்ளலாம். நான் அந்த சிறு புத்தகத்தை அந்த தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். அது எப்படி இருந்துச்சு? வாய்க்கு எப்படி இருந்துச்சு? தேனை போல மதுரமாய் இருந்தது. அது நான் அதை புசித்த உடனே வயிறு கசப்பாய் இருந்தது. அந்த புஸ்தகத்தை வாங்கி புசின்னு நீங்க அந்த மீதமுள்ள முன்னால உள்ள வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அங்கே அவருக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, அந்த சிறு புத்தகத்தை வாங்கி நீ என்ன செய்ய? புசி.
புசிக்கிறது என்றால் புஸ்தகத்தை சாப்பிட முடியுமா? வாசிக்கிறது, அதனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வது, சத்தியத்தை அறிந்து கொள்வது. அப்போ புசித்த போது வாய்க்கு எப்படி இருந்துச்சா? மதுரமாக இருந்தது, தேனை போல மதுரமாக இருந்தது, வயிற்றுக்கு கசப்பா இருந்தது. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்திற்கு வருகிறார் என்று சொன்ன செய்தி அங்கே சந்தோஷமாக இனிமையாக இருந்தது. ஆனால் அவர் வரவில்லை என்று சொன்ன செய்தி, பெருத்த ஏமாற்றமாக வந்த செய்தி, கசப்பான செய்தி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ அங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை வாங்கி புசித்து அந்த புஸ்தகத்தில் உள்ள செய்தியை கேட்டு சந்தோஷமா இருந்தாங்க. மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவராகிய கிறிஸ்து வரப்போகிறார் என்று அங்கே ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இன்பமாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வரவில்லை. அது என்ன ஆயிடுச்சு? கசப்பான அனுபவம். கசப்பான அனுபவம் வந்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. அங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியத்தை பாருங்க. அப்பொழுது அந்த அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்படின்னா அதோட முடியல, மறுபடி நீ ஊழியம் செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து, இதே மாதிரி வசனம் எங்கேயாவது வந்திருக்கா? வெளிப்படுத்தல் 14:6-7 என்ன சொல்லுகிறது? வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வாக்கியங்கள். பின்பு வேற ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பிறக்க கண்டேன். அவன் சகல தேசத்தாருக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வில்லியம் மில்லர் சாதாரண மனுஷன், அவர் ஒரு விவசாயி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவருடைய வருகை குறித்த செய்தியை சொல்லும்படியாக சொன்னார். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? காலம் சரியானது, ஆனா நிகழ்ச்சி தவறானது. 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி என்ற காலக்கெடு நிர்ணயித்தது சரி, ஆனால் நிகழ்ச்சி தவறு. என்ன தவறு என்று சொன்னால் அவர்கள் கணக்கிட்டது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அக்டோபர் மாதம், அதாவது 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று சொல்லி பிரசங்கித்ததினாலே அதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே தனிமையாக போய் ஆண்டவருடைய வருகைக்காக எண்ணிச்சினார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்தார்கள். ஆண்டவர் வரவில்லை. செய்தி இனிப்பான செய்தி, அனுபவம் கசப்பான அனுபவம். இது நிமித்தமாக அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். மறுநாள் ஹைராம் எடிசன் என்ற ஒரு ஊழியக்காரன், அவர் அருகில் உள்ள விசுவாசிகளை திடப்படுத்துவதற்காக அவர் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் போது ஒரு பெரிய வயல், சோழ வயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போகும்போது அவருக்கு ஒரு தரிசனம், பரலோகம் திறக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆசாரியன் என்ன செய்தான்?
1 வருட காலமாக சேகரிக்கப்பட்டிருந்த பாவம் வருடத்திற்கு ஒரு முறை சுத்திகரிக்கப்படும் பொழுது பிரதான ஆசாரியன் எங்க போகிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார். பாவ நிவாரணம் செய்கிறார், இரத்தத்தோடு போகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஆகினாலே பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரவேசிக்கிறார். அதைத்தான் பாவ நிவாரண நாள் என்று பூலோகத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டது. இப்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றால், the investigative judgment began in heaven. நுட்ப நியாய விசாரணை பரலோகத்திலே ஆரம்பித்தது. அதை ஆரம்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் வெளிப்பட்டது. அங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் தேவ ஜனங்களையும் 11 தான் வாசிக்கிறீங்க, நான் 11 கடைசி வாசிங்க. ரைட். அப்பொழுது பரலோகத்தில் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது 1ஆம் வாக்கியம் 2ஆம் வாக்கியங்களில் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா, நீ ஆலயத்தில் பிரவேசித்து அங்க என்ன செய்ய, ஜனங்களை அளக்கணும்னு சொல்றார். அளத்தல். இன்னொரு அனுபவம் ஒன்று சொல்லப்பட்ட தானியேல்ல 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பெல்சாசார் சோரில் எழுதிச்சு இல்லையா, அப்போ தானியேல் வந்து என்ன சொல்றாரு, அந்த விளக்கத்தை சொல்லும் போது மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்று சொல்லி அவர் சொல்றாரு, நீ தராசிலே வைக்கப்பட்டு குறையாக காணப்பட்டாய், நியாயம் தீர்க்கப்பட்டு நீ குறையாக்க அளவு என்று சொல்லும் போது அங்கே நியாய தீர்ப்பு, நியாய விசாரணை. அந்த நியாய விசாரணை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த தரிசனத்திலே அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு, பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கண்மழையும் உண்டாயின. அங்கே இந்த பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிச்சுக்கோல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அப்போ அந்த பாவ நிவாரண பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் அந்த இரத்தத்தை எங்கே தெளிக்கிறார்? கிருபாசனத்திலே. கிருபாசனம் என்பது எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டி மேல இருந்துச்சு. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவின் இடத்திலே பிரவேசித்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே போதகரவர்கள் பிரசங்கித்ததை அந்தவர்கள் கேட்டீர்கள். அவர்கள் மல்கியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் முடிக்கிறேன். இன்னும் அதிகமாக நேரம் எடுக்க வேண்டும், ஆனால் அவ்வளோ நேரம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி தான் நான் சுருக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே போதகர் அவர்கள் நேற்று இரவு நமக்கு கொடுத்த செய்திக்கு நான் போகலாம். 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு, என்ன சொல்றாரு? நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும்
அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இன்னொரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக என்ன செய்திருக்க, என்ன வேலையை ஆரம்பித்திருக்காரு? பரிந்து பேசும் வேலை ஆரம்பி, இன்டர்செசரி பிரேயர். ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுட்ப நியாய விசாரணை. அவர் என்ன செய்வார்? இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக பரிந்து பேசுகிறார்? யாருக்காக பரிந்து பேசுகிறார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். என் பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக? யாருக்காக பரிந்து பேசுகிறார்? சாரி, யாருக்காக பரிந்து பேசுகிறார்? யாருக்காக பரிந்து பேசுகிறார்? அங்க இந்த வசனம் என்ன சொல்லிச்சு? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பாவம் செய்யாதவங்க யார் இருக்கா? எல்லாரும் பாவிகள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்படிதானே? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். நாம் எல்லாரும் பாவிகள். அப்படியான யாருக்காக? யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சென்று தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்திரியே, ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. அப்படியானால் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? இனி பாவம் செய்யாதே. யாரெல்லாம் பாவம் மன்னிப்பை பெற்று பாவம் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக நான் நித்தம் சிந்தி இருக்கிறேன், இந்த சகோதரனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன் சொல்லி அவருடைய சொந்த ரத்தத்தை அங்கே காண்பித்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு? உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புமா இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் உலகத்திற்காக அவர் ஜெபிக்கவில்லை. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்திலே போய், அப்பா உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்கிறார்களோ
அவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாது. அப்படி பாவம் செய்யாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று பரிந்து பேசுகிறார் என்று கேள்வி கேட்டபோது ஒரு வாக்கியம் சொன்ன வாசிங்க மறுபடியும். அங்கே யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளனால உலகத்திற்காக மரிக்க வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாக இருக்க. அப்படியானால் நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்? யோவான் 17:6 வாசிங்க. யோவான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வேத சத்தியங்களை படிக்கிற நீங்களும் நானும், வேத புத்தகத்தை வாசிக்கிற நீங்களும் நானும், பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் நானும், பிரசங்கிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் யார்? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். இன்னொரு காரியம் சொல்ல வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வில்லியம் மில்லர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்று பிரசங்கித்தார். அந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரக்கணக்கானவர்கள் விசுவாசித்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு என்ன செய்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் குறிப்பிட்ட நாளிலே வரவில்லை. அதிநிமித்தமாக ஏமாற்றமடைந்தார்கள். அநேகர் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகள் ஜெபித்து உபவாசித்து வேதத்தை ஆராய்ந்து, வெளிப்படுத்தல் 11:19 வாசனம் இல்ல, என்ன வாசனம்? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆண்டவருடைய 10 கற்பனை. ஆண்டவருடைய 10 கற்பனை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுகிறது சொன்னால், 10 கற்பனை ஒளிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பரிந்து பேசும் வேலை ஆரம்பிக்கிற பொழுது அங்கே திறக்கப்பட்ட அந்த பரலோக ஆலயத்திலே அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அந்த 10 கற்பனைப்படி நடக்க வேண்டும். விசேஷமாக 4ஆம் கற்பனை. 4ஆம் கற்பனை என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் வாசல் இருக்கிற அடியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்.
கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமி சமுத்திரத்தின் நீர்த்தைகளை உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஏன் என்று சொன்னால் ஏசாயா சொல்லுகிறார், 66ஆம் அதிகாரம் 22, 23 வாக்கியங்களை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22, 23, 22 வாசியம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததி உங்களுடைய நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த உலகத்தை அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கும் போது ஓய்நாள் தோறும் மாமிசமான யாவரும் எனக்கு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள். இன்னும் மாதந்தோறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் எதுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1, 2 வாக்கியங்கள். பின்று பனியை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர கண்டேன் என்று எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ விருட்சத்தின் கனி மாதந்தோறும் கிடைக்கும். ஆகையினாலே மாதந்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதி என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்களே நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் 10 கற்பனையை பரலோகத்தில் வச்சிருக்கார். ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதந்தோறும் ஓய்நாள் தோறும் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வில்லியம் மில்லர் பிரசங்கித்து ஏமாற்றம் அடைந்த பிறகு சிறு கூட்டம் இருந்தல்லவா, அந்த சிறு கூட்டத்தின் பிள்ளைகள் ஜெபித்து உபவாசித்து வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின் சத்தியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. 1860ஆம் ஆண்டு இந்த திருச்சபை நிறுவப்பட்டு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்களாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் 2300 ராப்பகல் தரிசனத்துடைய சத்தியத்தை படிக்கிற நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். மல்கியாவிலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம்ல, மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அவர் உட்கார்ந்து வெளியே புறப்பட்டு வெள்ளியை புடமிட்டு என்ன செய்வார்? சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். யார? லேவியின் புத்திரரை. ராத்திரி போதகர் அவர்கள் அழகா சொன்னாங்க, லேவியின் புத்திரர் யாருன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் வந்து சேர்ந்தாங்க, மோசே சொல்லும் போது அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் லேவியின் புத்திரர். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறேன். எப்போ உட்கார்ந்து புடமிடுகிறார். அந்த வேலை முடியும் போது அவர் எழும்பிடுவார். பரிந்து பேசும் வேலை முடிந்தவுடன் நினைச்சு வரவர் எழும்புவார். இன்றைக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்குன்னு சொன்னால் ஜட்ஜி நினைச்சிருப்பார், உட்கார்ந்துருப்பார். அவர் எழும்பிட்டார்னா வாதங்கள்லாம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நினைச்ச முடியாது. அதுதான் நடக்குது. எங்க தெரியுமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக என்ன சொல்றாரு? உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். எழுப்பிட்டாரு. யாரு? மீகாவேல். யார்? இயேசு கிறிஸ்து. நியாய சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அவர் இப்பொழுது எழும்பிட்டாரு. எப்போ எழும்புவார்னு தெரியாது. அதுக்கு முன்னால நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போனோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தினால என்ன செய்யுங்க? கழுவுங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்காக என்ன செய்யுங்க? மறந்து பேசுங்க. அவர் அந்த கிருபையின் காலத்தை முடித்து அவர் எழும்பி விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் பாருங்க. வாசிக்க கீழே தொடர்ந்து. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவனாக காணப்படுகிற என் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எந்த புஸ்தகத்தில்? ஜீவ புஸ்தகத்தில். ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கும்? பாவம் செய்யாதவன் எவனோ அவன் பேர் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எழும்புகிற நேரம் தெரியாது நமக்கு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? நியாய சங்கத்தில் இருக்கிறாரு. நியாய சங்கத்தில் இருந்து அவர் எப்பொழுது எழும்புவார் என்று தெரியாது. அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? அப்படி எழும்பினாக்க என்ன நடக்க பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய மகனே, மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையின் காரத்தை முடிப்பார் என்று தெரியாது. எப்போ எழும்புவார்னு தெரியாது. அதே போல நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதற்கு முன்னதாகவே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பாவரிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிட ஆயத்தமாக இருக்கிறார். புடமிடுதுன்னா என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துறது. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? நீங்களும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் 10 வருஷம் இருப்போம், 500 வருஷம் இருப்போம், 50 வருஷம் இருப்போம், 60 வருஷம் இருப்போம். அதே கணக்கு இல்லாமல் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு அழிவே இல்லை என்று சொல்லி. நமக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதே விதமாக நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது தன்னுடைய பரிந்து பேசும் வேலையை முடித்து எழும்பி நியாய தீர்ப்பு செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே இன்றே இரட்சணினால், இன்றே அனுக்கிரக காலம். ஆகவே இதை அறிந்து உணர்ந்தவர்களாக நீங்களானாலும் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பாவத்துக்கு விலகி வாழ்வோம். பரிசுத்த வாழ்க்கையை நடத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும் நாள் வரைக்கும் தான் உங்களுக்கும் எனக்கும் கிருபையின் காலம். அந்த காலம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது. ஆகவே இந்த திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற திருச்சபை. இந்த திருச்சபையிலே நீங்களும் நான் இருந்து கொண்டு திருச்சபையில் இருக்கிறதுனாலே ஆண்டவர் வரும்போது நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி நீங்களும் நான் நினைச்ச வேண்டாம், நினைக்க வேண்டாம். அதற்கேற்ற தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். அதை தான் நம்ம வாஸ்தவம் 12 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நான் நினைச்ச வேண்டாம், வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை படித்து அறிந்து கொள்ளுகிற நீங்களும் நானும் அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்பொழுது ஏசாயாவில் சொல்லுகிறதுபடி 26:2 வாசிக்கிறதுபடி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுவார். அப்பொழுது நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொண்டவர்களாக பரலோக வாசலை பிரவேசித்து ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.